ஓம் சாந்தி. மார்ச் 6, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உண்மையான மீட்பு படையினராகி அனைவரையும் இப்பாவ உலகிலிருந்து புண்ணிய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். அனைவரினதும் மூழ்கியுள்ள படகுகளை அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள். கேள்வி: குழந்தைகள் அனைவரினதும் புத்தியில் எந்த நம்பிக்கை வரிசை கிரமமாக உள்ளது? பதில்: எங்கள் அதி அன்பிற்கினிய தூய்மையாக்குபவரான பாபாவே எங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றார். குழந்தைகள் அனைவரினதும் புத்தியிலும் இந்த நம்பிக்கை வரிசை கிரமமாகவே உள்ளது. அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தாலும் மாயை முன்னாலேயே நிற்கிறாள். தந்தையை அவர்கள் மறப்பதால் சித்தி அடைவதில்லை. இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்வதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுடைய புத்தியில் தாங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது உள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பான நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலை வந்தனங்கள். சத்திய யுகத்தில் தினமும் காலை பொழுது நன்றாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நன்றாகவே இருக்கின்றது. அனைத்துமே நன்றாக இருக்கிறது. இரவும் நன்றாக இருக்கிறது. அனைத்தும் நன்றாக இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இங்கு காலையோ அல்லது இரவோ நன்றாக இருப்பதில்லை. இரவே மோசமானது. எனவே அனைத்திலும் சிறந்தது எது? அமிர்த வேலை என்று அழைக்கப்படுகின்ற அதிகாலை வேலையே சிறந்தது. உங்கள் ஒவ்வொரு கணமும் நன்றாகவே இருக்கிறது. இந்நேரத்தில் நீங்கள் யோகேஸ்வரராகவும் யோகேஸ்வரியாகவும் இருப்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையாகிய கடவுள் வந்து உங்களுக்கு யோகம் கற்பிக்கிறார். அதாவது குழந்தைகளாகிய நீங்கள் கடவுளுடன் யோகம் செய்கிறீர்கள். யோகேஸ்வரர் ஆகுவதால் ஞான கடவுளான ஞானேஸ்வரர் தந்தையை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். உங்கள் யோகம் தந்தையுடன் இணைக்கப்படுகிறது. தந்தை வந்து முழு உலக சக்கரத்தையும் பற்றிய ஞானத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அதன் மூலம் நீங்கள் இந்த ஞானத்தின் கடவுள்கள் ஆகுகிறீர்கள். தந்தையாகிய கடவுள் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறார். எந்த கடவுள்? அஷரீரியான தந்தையே. இப்பொழுது நீங்கள் அனைத்தையுமே உங்கள் புத்தி மூலம் செய்ய வேண்டும். குருமாருக்கு பல வகையான அபிப்பிராயங்கள் உள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணருடன் யோகம் செய்யும்படி கூறி சிலர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய படத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் சாய்பாபா எனவும் இன்னொருவர் மகரிஷி பாபா எனவும் அழைக்கப்படுகிறார். ஒருவர் முஸ்லிம்களின் பாபா, மற்றவர் பாரிஸ்களின் பாபா. அவர்கள் தொடர்ந்தும் அனைவரையும் பாபா என்று அழைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அனைவரும் கடவுளே. ஒரு மனிதராலும் கடவுளாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணன் கூட இறைவி என்றோ இறைவன் என்றோ அழைக்கப்பட முடியாது. அஷரீரியானவரே கடவுள் என அழைக்கப்படுகிறார். அவரே ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரினதும் தந்தையாவார். அவர் சிவ பாபா என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் பிறவி பிறவியாக ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு செல்கிறீர்கள். அங்கே நிச்சயமாக ஒரு பண்டிதரான சந்நியாசி அல்லது சாது ஒருவர் இருப்பார். அவரே தங்கள் குரு என்றும் ஒரு சமய கதையை அவர் தங்களுக்கு கூறுகிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சத்திய யுகத்தில் சமய கதைகள் இருப்பதில்லை. தந்தை இங்கே அமர்ந்து இருந்து விளங்கப்படுத்துகிறார். கடவுள் அல்லது ஈஸ்வரர் என்று மாத்திரமே கூறுவதால்
எவ்வித இனிமையும் அனுபவம் செய்யப்படுவதில்லை. அவரே தந்தையாவார். எனவே அவரை பாபா என்று அழைப்பதால் அன்பினால் உறவுமுறை பூர்த்தி அடைகிறது. நீங்கள் மம்மா பாபாவின் குழந்தைகள் என்பதையும் அவர்கள் மூலம் ஸ்வர்க்கத்தின் சந்தோஷத்தை பெறுகிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே செல்வதால் தாங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாகவோ அல்லது நரகவாசிகளிலிருந்து ஸ்வர்க்கவாசிகளாகவோ ஆக முடியுமென மக்கள் நம்பி செல்கின்ற வேறெந்த ஆன்மீக ஒன்று கூடலும் இல்லை. இப்பொழுது நீங்கள் உண்மையான தந்தையின் சகவாசத்தில் இருக்கிறீர்கள். ஏனைய அனைவரும் பொய்யான சகவாசத்தில் இருக்கிறார்கள். இது இவ்வாறு பாடப்படுகிறது. உண்மையான சகவாசம் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கின்றது. பௌதீகமான சகவாசம் உங்களை மூழ்கடிக்கின்றது. பௌதீகமான சகவாசம் உங்களை மூழ்கடித்துவிடும். தந்தை கூறுகிறார், ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் சரீரங்களின் உணர்வை துறந்துவிடுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். ஏனைய அனைத்துமே பக்தி மார்க்கம். அது இந்த ஞான மார்க்கம் அல்ல. தந்தை கூறுகிறார், சகல வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தையும், உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியையும் நான் அறிவேன். நானே அதிகாரி. அந்த மக்கள் பக்தி மார்க்கத்தின் அதிகாரிகள். அவர்கள் பல்வேறு சமய நூல்கள் போன்றவற்றையும் கற்றிருப்பதால் அவர்கள் சமய நூல்களின் அதிகாரிகள் என அழைக்கப்படுகிறார்கள். தந்தை வந்து உங்களுக்கு உண்மையை கூறுகிறார். உண்மையான சகவாசம் உங்களை அக்கறை அழைத்து செல்கின்றது எனவும், பொய்யான சகவாசம் உங்களை மூழ்கடித்து விடுகின்றது எனவும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மூலமே பாரதத்தை மீட்கிறார். நீங்களே ஆன்மீக மீட்பு படையினர். தந்தை கூறுகிறார், ஸ்வர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாகிவிட்டது. அது மூழ்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது கடலுக்கு அடியில் இருக்கிறது என்பதல்ல. நீங்கள் சதோ பிரதானிலிருந்து தமோ பிரதான் ஆகிவிட்டீர்கள். சத்திய திரேதா யுகங்களே சதோ பிரதானானவை. இது ஒரு பெரிய நீராவி கப்பல். நீங்கள் நீராவி கப்பலில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு பாவகரமான உலகம். ஏனெனில் அனைவரும் பாவாத்மாக்களே. உண்மையில் ஒரே ஒரு சர்க்குருவே இருக்கிறார். எவருக்குமே அவரை தெரியாது. அவர்கள் எப்பொழுதும் கூறுகிறார்கள், ஓ தந்தையாகிய கடவுளே. அவர்கள் என்றுமே கூறுவதில்லை, தந்தையும் குருவுமாகிய கடவுளே. இல்லை, அவர்கள் தந்தையை பற்றியே பேசுகிறார்கள். அவரே தூய்மையாக்குபவர். எனவே அவரே குருவும் ஆவார். ஒரேயொருவரே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் ஆவார். எந்த மனிதரும் சர்க்கதியை அருள்பவராகவோ இத்தூய்மையற்ற உலகினை தூய்மையாக்குபவராகவோ இருக்க முடியாது. தந்தை கூறுகிறார், அதிகளவு கலப்படமும் சீரழிவுமே இருக்கின்றன. தாய்மாராகிய உங்கள் மூலமும் குமாரிகளாகிய உங்கள் மூலமுமே நான் இப்பொழுது அனைவரையும் ஈடேற்ற வேண்டும். பிரம்மா குமாரர்களும் குமாரிகளுமான நீங்கள் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பாட்டனாரின் ஆஸ்தியை எவ்வாறு பெறுவீர்கள்? நீங்கள் 21 சந்ததிகளுக்கான ஸ்வர்க்க ராஜ்யம் எனும் பாட்டனாரின் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். இவ்வருமானம் மிகவும் மகத்தானது. இதுவே உண்மையான தந்தையிடமிருந்து பெறப்படுகின்ற உண்மையான வருமானம். தந்தையே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சர்க்குருவாகவும் இருக்கிறார். அவர் அனைத்தையும் நடைமுறையாக எங்களுக்கு செய்து காட்டுகிறார். இங்கே ஒரு குரு மரணித்தால் அவருடைய சீடர் கதியை பெறுகிறார் என்பதல்ல. அந்த குருமார்கள் பௌதீகமானவர்கள். இவரோ ஆன்மீக குரு. இது மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
இது முற்றிலும் புதியதொரு விஷயம். உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு மனிதர் அல்ல என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மையாக்குபவரும் ஞானக் கடலுமாகிய சிவபாபாவே இச்சரீரத்தினூடாக எங்களுக்கு கற்பிக்கிறார். உங்கள் புத்தி சிவபாபாவை நோக்கியே செல்கிறது. அந்த ஆன்மீக ஒன்று கூடல்களில் அவர்களுடைய புத்தி மனிதர்களை நோக்கியே செல்கிறது. அவை யாவும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. இப்பொழுது நீங்கள் பாடுகிறீர்கள், நீங்களே தாயும் தந்தையும் ஆவீர்கள். நாங்கள் உங்கள் குழந்தைகள். அவர் ஒரேயொருவரே. எவ்வாறாயினும் தான் எவ்வாறு வந்து உங்களை தனக்கு உரியவர்கள் ஆக்குகிறார் என்று பாபா உங்களுக்கு கூறுகிறார். அவர் கூறுகிறார், நானே உங்கள் தந்தை. எனவே நான் இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். எனவே பிரம்மா எனது மனைவியும் எனது குழந்தையும் ஆவார். சிவபாபா குழந்தைகளாகிய உங்களை இவர் மூலம் தத்தெடுப்பதால் இவரே மூத்த தாயும் ஆவார். அவருக்கென சொந்தமாக ஒரு தாய் இல்லை. சரஸ்வதி உலகத் தாய் என்று அழைக்கப்படுகிறார். அவரே உங்கள் அனைவரையும் பராமரிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர். சரஸ்வதி ஞான தேவி ஆவார். அவரே மம்மா கனிஷ்ட தாயும் ஆவார். இவை மிகவும் ஆழமான விஷயங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஆழமான கல்வியை கற்கிறீர்கள். நீங்கள் கௌரவமாக சித்தி அடைய வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணனும் கௌரவமாக சித்தி அடைந்தார்கள். அவர்களே அனைத்திலும் மிகப்பெரிய புலமை பரிசிலை பெற்றார்கள். அவர்கள் தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டி இருக்கவில்லை. தந்தை கூறுகிறார், இயலுமானவரை என்னை நினைவு செய்யுங்கள். இதுவே பாரதத்தின் புராதன யோகம் என அழைக்கப்படுகிறது. தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு சகல வேதங்கள் சமய நூல்களினதும் சாராம்சத்தை கூறுகிறேன். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தேன். அதனூடாக நீங்கள் உங்கள் வெகுமதியை அடைந்தீர்கள். பின்னர் அந்த ஞானம் மறைந்து விடுகிறது. எனவே அது எவ்வாறு தொன்று தொட்ட காலத்திலிருந்து தொடர்ந்திருக்க முடியும்? அங்கே சமய நூல்கள் போன்ற எதுவுமே இருக்கவில்லை. இஸ்லாம், பௌத்தம் போன்ற ஏனைய சமயங்கள் அனைத்தினதும் ஞானம் மறைந்து விடுவதில்லை. அவை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்களின் ஞானம் தொடர்கிறது. அனைவருமே அதை பற்றி அறிந்துள்ளார்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கும் ஞானத்தை எவருமே அறியார். பாரதம் சந்தோஷமற்றதாக ஆகுகின்றது. நான் வந்து அதை சதா சந்தோஷம் உடையதாக ஆக்குகிறேன். தந்தை கூறுகிறார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் இருக்கிறேன். உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இருக்க வேண்டும். பரமாத்மா பரம தந்தையே ஆத்மாக்களின் தந்தை. அவரே குழந்தைகள் அனைவரினதும் தந்தை. அனைவரும் அவரது குழந்தைகளே. இந்நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவருமே தூய்மையற்றவர்கள். தந்தை கூறுகிறார், நான் நடைமுறை ரீதியில் இங்கு வந்திருக்கிறேன். விநாசம் முன்னாலே இருக்கிறது. தீ உருவாகும் என்பதையும் அனைவருடைய சரீரங்களும் அதில் அழியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அவர்கள் பிரம்ம தத்துவத்துடன் அல்லது ஒளியுடன் இரண்டர கலப்பார்கள் என்பதல்ல. பிரம் சமாஜியினர் ஓர் ஒளியை ஏற்றி அதை தங்கள் பிரம்மாலயம் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் அதுவே ஆத்மாக்கள் அனைவரும் வசிக்கின்ற பெரும் பிரம்ம தத்துவம் ஆகும். ஆரம்பத்தில் அதுவே எங்கள் ஆலயமாக உள்ளது. அங்கு தூய்மையான ஆத்மாக்கள் வசிக்கின்றனர். மனிதர்கள் இவ்விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நீங்கள் ஞான தேவர்களும் தேவிகளும் என்றும், பின்னர் நீங்கள் ராஜராஜேஸ்வரர்கள், இளவரசர்களும் இளவரசிகளும் ஆகுவீர்கள் என்றும் ஞானக் கடலான தந்தை இங்கே அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்.
எங்கள் அதி அன்பிற்கினியவரான தூய்மையாக்குபவரான பாபாவே வந்து எங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இது சிலருடைய புத்தியில் இருப்பதில்லை. பலர் இங்கு இருந்தாலும் எவருடைய புத்தியிலும் 100% நம்பிக்கை இருப்பதில்லை. சிலருக்கு 80% நம்பிக்கையும் ஏனையோருக்கு 50% நம்பிக்கையும் உள்ளது. சிலருக்கு அந்தளவு நம்பிக்கையேனும் இருப்பதில்லை. அவர்கள் முழுமையாக தோல்வி அடைந்தவர்கள். இது நிச்சயமாக வரிசை கிரமமாக இருக்கிறது. பலருக்கு நம்பிக்கையே இருப்பதில்லை. அவர்கள் நம்பிக்கை வைக்க முயற்சிக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் மாயை மிகவும் பலமானவள். அவர்கள் பாபாவை மறந்து விடுகிறார்கள். தான் ஒரு உறுதியான பக்தராக இருந்தாரென இந்த பிரம்மாவே கூறுகிறார். இவர் 63 பிறவிகளுக்கு பக்தி செய்தார். நீங்களுமே அதையே செய்தீர்கள். நீங்களும் 63 பிறவிகளாக பக்தி செய்தீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை பெற்று பின்னர் பக்தர்கள் ஆகினீர்கள். பக்தியின் பின்னர் விருப்பமின்மை ஏற்படுகிறது. சந்நியாசிகளுமே இந்த பதங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஞானம், பக்தி, விருப்பமின்மை. அவர்களுக்கு தங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் விருப்பமின்மை இருக்கிறது. அது எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மை எனவும் உங்கள் விருப்பமின்மை எல்லையற்றது எனவும் அழைக்கப்படுகிறது. சந்நியாசிகள் வீடுகளை விட்டுவிட்டு காடுகளுக்கு செல்கிறார்கள். இப்பொழுது எவருமே காடுகளில் இருப்பதில்லை. குகைகள் போன்றன வெறுமையாக உள்ளன. ஏனெனில் முதலில் அவர்கள் சதோ பிரதானாக இருந்தாலும் இப்பொழுது தமோ பிரதான் ஆகிவிட்டனர். இப்பொழுது அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் சக்தி இருந்தது. மறுபிறவிகளை எடுத்த பின் இப்பொழுது என்ன நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். எவ்விதமான சக்தியுமே எஞ்சி இருப்பதில்லை. இங்குள்ள அரசாங்கம் தங்களுக்கு சமயத்தில் நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறது. சமயங்கள் மூலம் பெருமளவு பாதிப்பு ஏற்படுகின்றது. அவர்கள் சண்டை சச்சரவு செய்து கொண்டு தொடர்ந்தும் சமயங்கள் அனைத்தும் ஒன்று சேர்வதற்கு மாநாடுகளை நடத்துகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் எவ்வாறு ஒன்றுபட முடியும் என்று கேளுங்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது அனைவருமே வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். பாபா வந்திருக்கிறார். இந்த உலகம் மயான பூமி ஆக உள்ளது. இது ஒரு பல்வகை விருட்சம் ஆகும். அவர்களால் எவ்வாறு ஒன்றுபட முடியும்? அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. பாரதத்தில் ஒரேயொரு தர்மம் இருந்த பொழுது அவர்கள் பிரிவினையற்ற வழிகாட்டல்களை பின்பற்றிய தேவர்கள் என அழைக்கப்பட்டனர். பிரிவினை என்பதன் அர்த்தம் அசுரர்கள் என்பதாகும். பாபா கூறுகிறார், உங்கள் தர்மமே பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் 84 தடவைகள் மறுபிறவிகளை எடுக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் எனும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் திரும்பி சென்று பின்னர் மீண்டும் இங்கு திரும்பி வர வேண்டும். நீங்கள் 84 பிறவிகளை பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்று பாரத மக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது இது உங்கள் பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். இது ஒருவருக்கு மாத்திரம் விளங்கப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் பாண்டவ சேனையை சேர்ந்த உங்கள் அனைவருக்குமே விளங்கப்படுத்தப்படுகிறது. நீங்களே வழிகாட்டிகள். நீங்கள் ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறீர்கள். இதனாலேயே நீங்கள் பாண்டவ சேனை என அழைக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது கௌரவர்களிடமோ அல்லது பாண்டவர்களிடமோ ராஜ்யம் ஏதுமில்லை. நீங்களும் பிரஜைகள், அவர்களும் பிரஜைகளே. கௌரவர்களும் பாண்டவர்களும் சகோதரர்கள் எனவும் பரமாத்மாவாகிய தந்தையை பாண்டவர்கள்
தங்கள் பக்கம் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எவ்வாறு மாயையை வெல்வது என்று தந்தையே வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களான நீங்கள் அஹிம்சாவாதிகள். அஹிம்சையே பரம தர்மமாகும். காமவாளை உபயோகிக்காமல் இருப்பதே பிரதான விஷயம். பசுக்களை கொல்லாமல் இருப்பது மாத்திரமே அஹிம்சை என்று பாரத மக்கள் நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் பாபா கூறுகிறார், காமவாளை உபயோகிக்காதீர்கள். அதுவே மிகப்பெரிய வன்முறையின் வடிவம் என்று அழைக்கப்படுகின்றது. சத்திய யுகத்தில் காமவாளோ அல்லது சண்டை சச்சரவோ இருக்க மாட்டாது. அவை இரண்டும் இங்கேயே உள்ளன. காமவாளே அது ஆரம்பித்த காலம் முதல் மத்தியினூடாக இறுதி வரை துன்பத்தை தருகிறது. நீங்கள் ஏணியில் இறங்கி வருகிறீர்கள். பாரத மக்களாகிய நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். அது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமாக இருந்தது. அவர்கள் மறுபிறவி எடுத்தார்கள். ஒவ்வொரு பிறவியும் ஏணியில் ஒரு படியாகும். இங்கிருந்து நீங்கள் ஆக உச்சிக்கு பாய்ந்து செல்கிறீர்கள். நீங்கள் 84 படிகளில் இறங்குவதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. பின்னர் ஒரு வினாடியில் இங்கிருந்து மேலே ஏறி விடுகிறீர்கள். உங்களுக்கு ஜீவன் முக்தியை ஒரு வினாடியில் கொடுப்பது யார்? தந்தையே ஆவார். இப்பொழுது அனைவரும் முற்றாக தரையில் விழுந்து விட்டார்கள். தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நாடகம் முடிவுக்கு வந்துள்ளது என்பதையும் நாங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் உங்கள் புத்தி நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் தந்தையையும் எங்கள் வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் உங்களுக்கு வீடு செல்லும் வழியை காட்டுவார். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதால் ஒரு பாவமேனும் அழியாது. பரமாத்மா மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் எவ்வாறு தூய்மை ஆக்குகிறார் என்பதை உலகிலுள்ள எவரும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை நிச்சயமாக ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு வரவேண்டும். தந்தை வந்துவிட்டதால் குழந்தைகளான நீங்கள் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்கள். அவர் எந்த மிக சரியான கணத்தில், நேரத்தில் அல்லது திகதியில் வந்தார் என்பதை உங்களால் கூற முடியாது. சிவபாபா எப்பொழுது வந்தார் என்பதை எவ்வாறு உங்களால் கூற முடியும்? பலருக்கு காட்சிகள் கிடைக்கின்றன. முதலில் நாங்கள் அவரை சர்வ வியாபகர் என்று கருதினோம், அல்லது ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்று கூறுவதும் வழக்கம். இப்பொழுது எங்களுக்கு திட்டவட்டமாக தெரியும். பாபா ஒவ்வொரு நாளும் ஆழமான விஷயங்களை எங்களுக்கு தொடர்ந்தும் கூறுகிறார். சாதாரண குழந்தைகளாகிய நீங்கள் இத்தகைய மேன்மையான ஞானத்தை கற்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. கௌரவமாக சித்தி அடைவதற்கு தண்டனையிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள். நினைவில் இருப்பதனால் மாத்திரமே உங்களால் ஒரு புலமை பரிசலுக்கான உரிமையை கோர முடியும். 2. ஓர் உண்மையான பாண்டவராகி அனைவரையும் ஆன்மீக யாத்திரையில் அழைத்து செல்லுங்கள். எவ்வகையான வன்முறையையும் புரியாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கலங்கரை விளக்க ஸ்திதியில் இருப்பதன் மூலம் புண்ணிய ஆத்மாவாகி எவ்வித பாவகரமான செயல்கள் செய்வதையும் நிறுத்துவீர்களாக. எங்கு ஒளி உள்ளதோ அங்கே எவ்விதமான பாவகரமான செயல்களும் இடம்பெற முடியாது. சதா நீங்கள் கலங்கரை விளக்க ஸ்திதியில் நிலைத்திருந்தால்
மாயையினால் உங்களை எவ்விதமான பாவகரமான செயல்களையும் செய்விக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் சதா புண்ணிய ஆத்மாவாக இருப்பீர்கள். ஒரு புண்ணிய ஆத்மாவினால் தனது எண்ணங்களிலேனும் பாவச் செயல்களை செய்ய முடியாது. எங்கு பாவம் உள்ளதோ அங்கே தந்தையின் நினைவு இருக்க முடியாது. இந்த திட சங்கற்ப எண்ணத்தை கொண்டிருங்கள். நான் ஒரு புண்ணிய ஆத்மா. என் முன்னிலையில் பாவம் வர முடியாது. எந்த பாவத்தையும் உங்கள் கனவிலோ எண்ணங்களிலோ வர அனுமதிக்காதீர்கள். ஸ்லோகம்: ஒவ்வொரு காட்சியையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பவர்கள் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பார்கள். அவ்யக்த சமிக்கை: உங்களின் நம்பிக்கை அத்திவாரத்தை உறுதியானதாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். நம்பிக்கையுடைய புத்தியை கொண்டிருக்கின்ற குழந்தைகள் சதா முகமலர்ச்சியுடனும் கவலையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். கவலை உங்கள் சந்தோஷத்தை முடித்து விடுகின்றது. ஆனால் நீங்கள் கவலையற்றவர்களாக இருந்தால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி நடக்கும் என கேட்டால் கவலை ஏற்படுகிறது. ஏன், என்ன, எப்படி இவை கவலையின் அலைகளாகும். அதன் பின்னர் இது ஏன் எப்பொழுதும் எனக்கு நடக்கிறது, எனக்கு ஏன் இந்த பந்தனங்கள் உள்ளன, மாயை ஏன் என் பின்னாலேயே வருகிறாள், எனது கர்ம கணக்கு ஏன் இவ்வளவு கடுமையாக உள்ளது என்றும் சிலர் வினவுகிறார்கள். அதனால் ஏன் என கேட்பது என்றால் துன்பத்தின் அலையாகும். இந்த கவலைகளிலிருந்து விடுபட்டிருப்பவர்கள் கவலையற்றவர் ஆவார்கள். ஓம் சாந்தி.